எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் இங்கே ஒரு ரொம்ப அழகான, அருமையான, அமைதியான, பசுமையான ஒரு இடத்துல இருக்கேன். ஸ்ரீ குருகுலம் மதுராந்தகத்திலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி சின்ன ஒரு கிராமத்தில். இன்றைக்கி இந்த இடத்துல, இந்த குருகுலத்தில் அக்ஷராபியாசம்னு சொல்லுங்கள் அல்லது வித்யாரம்பம், ஆரம்பம். இந்த வருஷம் புதிய கரிக்குலம் அகாடமிக் இயருடைய ஆரம்பம். ஒரு 35 குழந்தைங்க, அவங்களுடைய பெற்றோர்கள். காலையில் நிகழ்ச்சி நடந்தது. ஸோ அந்த குருகுலத்தை நடத்தக்கூடியவரோடு நம்ம பேசலான்னு உட்கார்ந்துருக்கிறோம். இந்த குருகுலத்தை நடத்துகிறவர் அந்த தம்பதி ஸ்ரீ வினோத். இவர் எம்எஸ்சி எம்எட் ஃபிசிக்ஸ் மையமாக வச்சு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கார். சென்னை மாதிரி நகரத்தில் இருந்துட்டு முடிவெடுத்து கிராமத்தில் வரலாம் அப்படின்னு முடிவோடு இங்கே ஒரு கிராமத்து ஹைஸ்கூலில் வேலையை இங்கே வாங்கிட்டு இங்கே வந்திருக்காரு. இந்த ப்ராஜெக்டில் இந்த இடத்துல 2 வருஷமாக 1.5 வருஷமாக இங்கே இந்த குருகுலம் நடத்துபவர் உண்மையில் அவங்க பத்னி, பாரியாள், மனைவி ஸ்ரீமதி ஜெயசுதா, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எட். இவங்க ஸ்கூலில் வேலையில் இருந்தாலும் விவேகானந்த வித்யாலயா சென்னையில் குன்றத்தூரில் அங்கே வேலையில் 10-12 வருஷம் இருந்துட்டு வேலையை விட்டு முழுமையாக இந்த குருகுலத்தை இவங்க தான் டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க தான் நடத்துகிறாங்க. அவர் அதுக்கான எல்லாம் பிளான் போட்டு கொடுப்பது அதெல்லாம். ஸோ நான் நேராக அவர்கிட்ட பேசுகிறேன். நீங்கள் இந்த மாதிரி இது செய்யணும், இதை பற்றி ஒரு ஐடியா மனசில், இதை பற்றி ஒரு ஆசை, கனவு அல்ல பிளான், இது எப்படி வந்தது? இதுக்கு யாராவது குறிப்பிட்ட யாராவது காரணமா, ஏதாவது சம்பவமா, இப்போ எப்போ வந்தது, எத்தனை வருஷம்? ஏன்னா மனசில் ஒன்று டெவலப் ஆகி தான் அப்புறம் வெளியில் வரும். ஸோ அது எப்போ வந்தது? இந்த மாதிரி ஒரு விஷயம் வளர்க்கணும் அப்படின்னு ஏன் வந்தது? வேறு வெளியில் பார்த்த விஷயங்கள் நமக்கு நீங்கள் 2 பேருமே சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொரோனா அந்த சமயத்தில் பள்ளிக்கூடங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு எல்லா பெற்றோருக்கும் தெரிய வந்தது. ஆசிரியராக எங்களுக்கு பல வருஷமாக பள்ளிக்கூடங்களுக்குள்ளே என்ன நடக்குது தெரியும். எங்கள் குழந்தைக்கு இது மாதிரி ஒரு கல்வி இருக்கக்கூடாது, உண்மையான முழுமையான கல்வி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். ரொம்ப வருஷமாக விவேகானந்தர் படிக்கிறதுனாலையும், ரொம்ப வருஷமாக வினோபாவே, மகாத்மா காந்தியோ கல்வி விஷயங்கள் படிக்கிறதுனாலையும் எங்கள் குழந்தைகளுக்கு உண்மையான கல்வி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதை தேடி ஒரு சுற்றுப்பயணம் இருந்தது. குருகுலங்கள், நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்மல் பள்ளிக்கூடம் இல்லாத பள்ளிக்கூடங்கள், அதுக்கு போய் பார்க்க போயிருந்தோம். இதை பற்றி தேடும்போது எங்களுக்கு 2-3 கல்வியாளர்கள் நமக்கு தெரிய வந்தாங்க. பத்திரிகையில் விளம்பரத்துக்கு அப்பாற்பட்டவங்க அவங்க. இந்துமதி தாய் காட்கரே அப்படின்னு சொல்லுவாங்க. குஜராத்தில் மிகவும் பிரபலமான ஒரு கல்வியாளர். அவங்களுடைய ஆராய்ச்சி, அவங்களுடைய புத்தகங்கள் நமக்கு அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் குஜராத்துக்கு போய் அவங்கள மீட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட படிக்க ஆரம்பித்தோம். குருகுலம்னா என்ன, நம்மளோட பாரதிய கல்வி முறை. எத்தனை வருஷ படிப்பு? அந்த படிப்புங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டில் ஆரம்பித்து நம்மளோட வாழ்க்கை முழுக்க படிக்க முடியும். அவங்க 5 ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சாரியா யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆச்சாரியா உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி அது. அவங்களோட கற்பனை 60 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ நவீன பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்கக்கூடாது, அது நவீன பள்ளிக்கூடம் கிடையாது, கல்வியை முழுமையாக அழிக்கக்கூடிய ஒரு செட்டப் அதை முழுமையாக மாற்றிட்டு நம்மளுடைய பாரதிய முறையில் கல்வி கூடங்கள் இருக்கணும் அப்படின்னு வேலை செய்கிறாங்க. அதுக்கான தொடர்ந்து திட்டம் போட்டு வேலை நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த திட்டத்தில் நாங்களும் ஒரு சின்ன பங்கு எடுத்து படிக்க ஆரம்பித்தோம். எங்களை ஆச்சாரியாக மாற்றிக்கணும், அது மூலிமா குருகுலங்கள் பிரபலப்படுத்தணும், குருகுலங்கள் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். இதுக்கு நடுவில் பாரதத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே சமமான, அவங்களால கொடுக்கக்கூடிய கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தைகள் ஆர்எஸ்எஸ், ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம், ஆக்சசபிள் அஃபோர்டபுள் எஜுகேஷன் ஃபார் ஆல்.
அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. ம். அப்படின்னு சொன்னால் மக்களால் கண்டிப்பாக அவங்க கிடைக்கணும், அதே சமயத்தில் குவாலிட்டியாக கிடைக்கணும். ஸோ அந்த கல்வி மையங்கள் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி ரொம்ப சாதாரணமாக ரொம்ப செலவு இல்லாமல் வியாபாரம் பண்ணாமல் ஆரம்பிக்க முடியும், அந்த முயற்சியிலையும் அந்த பயிற்சியிலும் நாங்கள் ஈடுபட்டோம். அதோட விளைவு தான் இந்த ஸ்ரீ குருகுலம். எங்கள் குழந்தைக்காக தேடி போனோம். எங்கள் குழந்தைக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது, நம்ம சமுதாயத்துக்குரிய மற்ற குழந்தைக்கும் இது கிடைக்கணும். முக்கியமாக தமிழ்நாட்டில் நிறைய குழந்தைக்கு போய் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால சென்னையை விட்டு நகர்ந்து இங்கே முதலாவது பக்கத்தில் இங்கே வந்திருக்கோம். இப்போது உங்கள் குழந்தைங்க இவங்களே அறிமுகப்படுத்திடுறேன். அவன் வந்து தேவேஷ் சிறுவன், ஒரு 10-11 வயசு இருக்குமா, 12 வயசு தேவேஷ். இந்த கேமராவை தாங்கியிருக்கிறவ வந்து மிருதுலா பெரிய பெண். இவங்க 2 பேரும் எந்த வயசில் இருந்தாங்க இந்த தேடல் செய்யும்போது? கிட்டத்தட்ட மிருதுலா வந்து 5ஆம் வகுப்பு முடிச்சு 6ஆம் வகுப்பு. அந்த அவங்க ஒரு 7ஆம் வகுப்புலேருந்தே நாங்கள் தேடல் 7-8 வயசு இருக்கும் வயசு 7-8 வயசு இருக்கும் போது இந்த தேடல் ஆரம்பிச்சது. இது வந்து சின்ன குழந்தை. ஸோ இது இந்த இடத்துக்கு வந்த ப்ராசஸ் வந்து எப்படி இந்த இடத்துல எப்படி வந்து சேர்ந்தீங்க இந்த இடத்துல? இந்த குருக்கம் ஆரம்பிக்கிறதுக்காக 2-3 இடங்கள் நாங்கள் தேடினோம். ஒன்று, இது வியாபார நோக்கத்தை பண்ண போகிறது இல்லைங்க. கல்வி வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறத பாரதிய கல்வி முறை. அதனால் நண்பர்கள் மூலிமா இந்த இடம் நமக்கு தெரிய வந்தது. இங்கே ஒரு கோஷாலா இருக்குது, ஒரு அழகிய கோஷாலா பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளேயே இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 80-90 மாடுகள் இருக்குது. அவங்க ரொம்ப அழகாக அந்த மாடுக்கு பராமரித்து வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட விண்ணப்பம் வச்சோம், இது மாதிரி கல்விக்காக நாங்கள் வேலை செய்ய போகிறோம், உங்களால் முடிஞ்ச உதவி கொடுத்து உதவி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தோம். உடனே சம்மதித்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுடைய ஆதரவோடு இங்கே இந்த கோஷாலைக்குள்ளேயே நம்மளுடைய ஸ்ரீ குருகுலம் வந்தது. நீங்கள் சொன்ன அடிப்படையான ஒரு விஷயம் அது. நம்ம தேசத்து முன்னோர்கள் சொன்னது எதிர்பார்க்கிறது வித்யை, கல்வி, மருத்துவம், உணவு. இது 3 வந்து வியாபார பொருளாக ஆகக்கூடாது. இது வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். மரம் வந்து ஆக்சிஜனை கொடுக்குற மாதிரி, ஒரு பூ மனத்தை கொடுக்குற மாதிரி, அது அதனுடைய சுபாவமாக அதை கொடுக்கணும். அதை அனுபவிக்கிறவங்க அனுபவிக்கணும். ஆனால் அதை வந்து கொடுக்கல் வாங்கல் மாதிரி ஒரு வியாபாரம் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. இந்த 3 தான் இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ். இதில் தான் லட்சங்களில் இது ஒரு பணம் பொருள். இந்த விஷயத்தில் இது வரைக்கும் பேசல, நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆரம்பித்தது வந்து ஆரம்பிக்கும் போது நிறைய பேரோட கேள்வி வந்து நடத்த முடியுமா அப்படின்றது. ஏன்னா எல்லாமே வியாபாரமயமாயிடுச்சு. ஸோ வியாபாரமாக்காமல் காசு வாங்காமல் எப்படி நடத்துவீங்க அப்படின்றது. நம்ம தாய்ஜிக்கிட்ட ஒரு வருஷம் அவங்களோட படிப்பு படிச்சுட்ருக்கிறேன் நான், 2வது வருஷம். ஸோ அது அவங்க ஸ்பீச்சஸ் கேட்டு நம்ம வந்து முடியும், ஏன் நடத்த முடியாது. அதே மாதிரி நம்ம தேடல் போகும்போது வித்யக்ஷேத்ரா பெங்களூரில் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப அவங்க ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் நாங்கள் இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு. அவங்க எப்படி ஆரம்பித்தாங்க, அவங்க வந்து நமக்கு எப்படியெல்லாம் சூழ்நிலை வரும், என்ன பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணலான்றதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தாங்க. அங்கே வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கிடச்சிது. பொண்ணுக்கு வந்து இடம் தரேன்னு சொன்னாங்க நம்ம போய் அங்கே பார்க்கும் போது. ஆனால் எங்களுக்கு ஒரே விஷயம் என்னன்னாக்கா, என் குழந்தைக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது. இது நம்ம தமிழ்நாட்டில் இந்த விழிப்புணர்வு வரணும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி அவங்க வந்து அவங்களோட கன்னட மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. கன்னடம் வந்து அவங்களோட மதர் லாங்குவேஜ், அதை படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அதே மாதிரி நம்ம தமிழ் வந்து நம்ம குழந்தைங்க தமிழ், அப்போ தமிழ் மொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அவங்க குழந்தையிலேருந்தே நீதி நூல்களுக்கு முக்கியத்துவம். நம்ம நீதி நூல்கள் வந்து இப்போ குறைஞ்சிட்டே வருது. பசங்க மனப்பாடம் இந்த 10 வயசுக்குள்ளே நீதி நூல்கள் எவ்வளோ மனப்பாடம் பண்ணுறாங்களோ, அதுக்கப்புறமா அதோட அர்த்தத்தை படிக்கும் போது அவங்களால மறக்கவே மாட்டாங்க, தவறான வழிக்கு போக மாட்டாங்க. ஸோ அதுதான் நீதி நூல்கள் கொடுக்குது. ஸோ அந்த விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தேட ஆரம்பித்தோம். அப்படி தேடல் இருக்கும் போது பாலபெரியவரால் கொடுக்கப்பட்ட பேர் தான் இது ஸ்ரீ குருகுலம். திருப்பதியில் அவர் இருக்கும் போது என்னால் போக முடியல, எங்கள் கணவரும் எங்கள் பையனும் போயிருந்தாங்க. போய் பார்க்கும்போது இதுக்கான ஒரு தேடல் இருக்குதுன்னு சொன்ன உடனே சுவாமிஜி வந்து
வெயிட் பண்ண சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு ஒரு மணி நேரம் பேசியிருக்கார். அவரோட கனவு எப்படி இருக்கணும் அப்படின்றது குருகுலம் எல்லாமே. அவர் பேர் சொல்லும் போது கேட்டிருக்கார், என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு. அது இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், குருகுலம் ஒரு இடம் பார்க்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோமே ஜி. அந்த தவிர சுவாமி நாங்கள் எதுவும் பேர் யோசிக்கலன்னு சொன்னோடனே அவர் டக்குன்னு சொன்னார், ஸ்ரீன்னு வச்சுக்கோங்க. ஸ்ரீனா எல்லாமே, அது ஸ்ரீ குருகுலம் வச்சுக்கோங்க அப்படின்னார். ஸோ அந்த பேரை நாங்கள் மாற்றவே இல்லை. ஸோ கனவு, அந்த கனவுக்கான அதை அந்த திசையில் பயிற்சி, அப்புறம் அனுகிரகம், ஒரு தெய்வீக அனுகிரகம் எல்லாமே அமைஞ்சுது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நான் இந்த இடத்த பற்றி கொஞ்சம் நீ அதுக்கு தந்தாப்பில் கேமராவை மாற்று பாருங்கள். இது பக்கத்தில் இந்த அமைப்பை பாருங்கள். இது ஒரு மாடி, இது படி ஏறுற மாதிரி இருக்குது. படியெல்லாம் சிமெண்ட்டுக்கெல்லாம் இல்லை, அப்படியே மூங்கில் இந்த குச்சியை வச்சு, சவுக்கு குச்சியை வச்சு அமைச்சிருக்கு. மேலே ஒரு பிளாட்ஃபார்ம் மேடை இருக்குது. அந்த பக்கம் ஒரு சறுக்கு வலை இருக்குது. வலை தான், சறுக்கு மரம் மாதிரி, இது ஸ்டீலோ டின்னோ இல்லை, அப்படியே ஒரு நெட் இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு இது எதுக்கு சொல்லலாம்? இதை பற்றி ஏதாவது சொல்லலாமா? இது என்னத்துக்கு வச்சுருக்கீங்க? நம்மளுடைய கல்வி முறையோட ஒரு நிமிஷம், இதில் குழந்தைகள் எந்த வயசு குழந்தைங்க இப்போ இருக்கிறாங்க? 2.5 வயசுலேருந்து 2.5 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் 2.5லேருந்து 5 வரைக்கும் தான் இப்போ இருக்காங்க ஜி. நம்ம அட்மிஷன் போடுறதே எப்படின்னாக்கா, எல்கேஜி ஆரம்பித்தோம், 3.5 வயசுன்னு ஆரம்பித்தோம். ஆனால் போன வருஷம் விஜயதசமி போல் நீங்கள் ப்ரீகேஜி ஆரம்பிக்கணுன்றது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மூலமாக விருப்பம் ஆரம்பித்தது தான். ஸோ அந்த குழந்தைகளுக்கு இது எந்த வகையில் இந்த விஷயத்துடைய நோக்கம் என்ன? சுவாமிஜி, ஆக்சுவலாக நம்ம அடிப்படையாக ஃபாலோ பண்ணதுக்கு ஒரு புத்தகம் வச்சுருக்கோம். தமிழில் எழுதப்பட்ட ரொம்ப அருமையான, நம்ம கல்வியாளர் படிக்க வேண்டிய ஒரு புத்தகத்துக்கு பேர் கல்வின்னு பேர். சுவாமி சித்பானந்தர் அவருடைய முழு கனவையும் அந்த புத்தகத்தை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு கிராமத்தையும் ஒரு பாடசாலை, ஒரு குருகுலம் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதில் அடிப்படை கல்வி இருக்குது. இந்த அடிப்படை கல்வியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைகள் எந்த காரணத்தை கொண்டும் பயத்தோடு வளரக்கூடாது. பயப்படக்கூடிய குழந்தைகள் மனசு பக்குவப்படாது, பண்படாது. பயமற்ற உணர்வு மட்டும்தான், பயமற்ற மனசு மட்டும்தான் குழந்தைங்க படிப்பதற்கு அடித்தளமாக இருக்கும். அதுதான் அடிப்படை கல்வின்னு சுவாமி சொல்கிறாரு. அப்போ பயம் இல்லாமல் இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் பயப்படுத்துறதுக்கான நிறைய முயற்சி நடக்குது. ஆரம்பத்திலேயே டீச்சரை பார்த்து பயமுறுத்தியாக ஸ்கூலில் சேர்ப்பாங்க. வீட்டில் என்ன சொல்லுவாங்க சொன்னால், ஏதாவது தப்பு பண்ணால் மிஸ்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துவாங்க. அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களை பயன்படுத்தி அவங்க மனசு பக்குவப்படாமையும் பண்படாமல் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்க்கு, இந்த பார்க்குக்கு பேர் பஞ்சமகாபூத பூங்கா அப்படின்னு வச்சுருக்கோம். இந்த பஞ்சமகாபூதம் அப்படின்னு சொன்னால், இந்த காற்று, நீர், நெருப்பு, அதோட பசங்க விளையாடணும். முக்கியமாக பசங்க பயம் வரக்கூடாது. இந்த வலையில் பசங்க ஏறுவாங்க, இறங்கிறது மட்டும் இல்லை, ஏறுவாங்க. ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பயம் ரொம்ப தெளியும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி இருக்கும், கிணத்துக்குள்ள மணல் வச்சுருக்கோம். ஒரு 3-4 அடி பசங்க குதிப்பாங்க, திருப்பி மேலே ஏறி வருவாங்க. இது மூலிமா அடிப்படையாக பயம் ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அவங்க விளையாடி பயம் இயற்கையாகவே கம்மியாகும். அதனால் அடிப்படை கல்வி எங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட அதிகமாக கொடுக்க முடியும். அதனால இது மாதிரி பார்த்தேன். ஒரு 2 வயசு பூர்த்தியான ஒரு குழந்தை இந்த படியில் தடுமாறாமல், அவ்வளோ பெரிய கேப் இருக்குது, அதில் கீழே விழுந்துடாமல் வழுக்காமல் அருமையாக எழுதிட்டு அந்த மேடையில் இது நடந்து போய் அங்கேருந்து சல்லுன்னு கீழே வந்தது. ஓடி அடுத்த ஒரு தடவை எனக்கு பயம் வந்துருச்சுன்னா அடுத்த ரவுண்ட் அப்படி வராது. உற்சாகமாக ஓடி 2வது ரவுண்டு. முதல் வாட்டி பயப்படுவாங்க ஜி, முதல் வாட்டி ரொம்பவே பயம் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் ஜி. ரொம்ப அழகு. அதிகமாக பெற்றோர்கள் பயந்து பார்த்துருக்குமே தவிர குழந்தைங்க பயந்து பார்த்துரு. ஏன்னா இயற்கையாகவே குழந்தைங்க பயமற்ற குழந்தைகள் தான். முதல்ல பயங்கிற விஷயத்த நம்ம தான் குழந்தைகிட்ட பல விஷயம் திணிக்கிற மாதிரி அதையும் சேர்த்து திணிக்கிறோம். பயம் குழந்தையோ இயற்கை கிடையாது, துன்பம் குழந்தையோ இயற்கை கிடையாது. அதெல்லாம் இயற்கையாகவே குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க, இன்பமாக இருப்பாங்க, பயமற்று தான் இருப்பாங்க. அந்த கிணத்தை நோக்கி அது என்னது? அது கிணறு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அது என்னது? அது மேலே கட்டை இது வச்சு கீழே பாலம் மாதிரி ஒன்று கட்டியிருக்கு இங்கே ஜி. அது மட் வெல்லுன்னு சொல்லுவோம், மண் கிணறு. அதில் என் பசங்க அதில் இறங்கிடுவாங்க, குதிப்பாங்க. ஆமாம், குதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டை பேலன்ஸ் வாக்குக்கு ஜி. வெறும் ஒரு கட்டை இருக்கும். அதே மாதிரி மங்கி வாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கையை பிடிச்சிட்டு நடப்பாங்க, மேலே நடப்பாங்க, கீழே இறங்கிட்டு அந்த படிக்கட்டு மாதிரி இருக்குது, நம்ம ஏணி மாதிரி போட்டிருக்கோம். ஸோ அந்த கட்டையில் ஒன்று தாவி கை மூலமாக தாவி ஸோ கைக்கான பேலன்ஸு.
அந்த நடுவில் போட்டிருக்கிற நடு குறுக்க கை போட்டிருக்கிற அந்த கட்டை, அந்த 2 கட்டையில நடப்பாங்க ஜி. அதான் நான் பார்த்தேன், ஒரு பையன் நடந்துட்டு இருந்தான். அது பொதுவாக அவ்வளோ சின்ன ஒரு கட்டை மேலே பாலத்து மேலே நடப்பது உண்மையில அவங்களுக்கு 3 அடி 4 அடிங்கிறது அவங்க காலுக்கு சரியா இருக்கும். ஆமாம், அது ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த தைரியமான இந்த நடுவில் ஊஞ்சல் மாதிரி இருக்குது, இந்த ஏணி மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து விளையாட்டுக்கான அதே நோக்கத்தோட அந்த முடிச்சு போட்ட கயிறில் ஏறணும். ஆமாம், ஏறணும். இது வந்து டயர் வந்து அவங்க ஊஞ்சலா விளையாடுவாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் வரும் பொதுவாக நம்மளுடைய இந்த பூங்கா பொறுத்த வரைக்கும் பஞ்சகோஷ அடிப்படை, பஞ்சகோஷம், அன்னமய கோஷம், மனோமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த பிராணமய கோஷம் வந்து குழந்தைக்கு ரொம்ப முக்கியம். பொதுவாக நம்ம வந்து அன்னமய கோஷத்தை பற்றி அதிகம் கவலைப்படுவோம், உடம்பு உணவு கவலைப்படுவோம். பிராணமய கோஷத்துக்கான பயிற்சிகள் இயற்கையாக நம்ம கொடுக்கறதில்ல. இது மாதிரி ஊஞ்சல் விளையாடுறது, கயிறில் மேலே ஏறுறது, இதெல்லாம் பிராணமய கோஷத்துக்கான மிக முக்கியமான பயிற்சிகள். ஸோ பிராணனை அவங்க பயிற்றுவிக்கணும்னு சொன்னால் இது மாதிரி விஷயம் பண்ண முடியும். ஏன்னா பிராணத்துக்கும் பயத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நீங்கள் பயந்தீங்கன்னா மூச்சு வாங்கும். பயங்கிறது மனசு சம்மந்தப்பட்டது, ஆனால் மூச்சு வாங்கும், ஃபிசிக்கலாக நமக்கு வெளியே தெரியும். பயத்துக்கும் பிராணனுக்கு சம்மந்தம் இருக்குது. ஸோ பயம் இல்லாதங்கும் போது பிராணமய கோஷம் டெவலப் ஆகும். ஆனால் பிராணமய கோஷத்துக்கான சில ஆக்டிவிட்டிஸ். வெரி குட். வேறு இங்கே நீங்கள் வரும்போது இந்த மரங்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. நீங்கள் வந்து ஒரு இல்லை ஜி, இந்த தேக்கு மரம் எல்லாமே வந்து இங்கேயே இருந்தது, முதலே இருந்தது. நம்ம இப்போ வந்து 1.5 வருஷத்தில் வந்து நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, இந்த மண்ணில் என்ன பழமரங்கள் விளையுமோ அதெல்லாம் இங்கே சுற்றி வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு ஒரு 40 மரம் வச்சுருக்கோம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே இருக்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு மரம். அவங்க டெய்லி வந்து காலையில் வந்த உடனே விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. அரச மரத்தடியில் விநாயகர் இருக்காங்க. அவங்களுக்கான பூஜை முறைகள் சொல்லி கொடுத்துருக்கோம். பெரிய பிள்ளைங்க இப்போ யூகேஜி 5 வயசு பிள்ளைங்க தான் எங்களுடைய பெரிய பிள்ளைங்க. அவங்க வந்து அடுத்த கிளாஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி பூஜை பண்ணுவாங்க. ப்ரேயர் இருக்கும். ப்ரேயர் வந்து காயத்ரி மந்திரம், சரஸ்வதி பீஜ மந்திரம், இது வந்து சொல்லி ஹோமம் இருக்கும் ஜி. சின்ன ஹோமம் இருக்கும் தினம். 18 வாட்டி சரஸ்வதி பீஜ மந்திரமும் காயத்ரி மந்திரமும் 18 வாட்டி சொல்லி ஹோமம் பண்ணுவாங்க ஜி. அது முடித்த பிறகு பாரதியாரோடைய அறிவிலை தெளிவு, அப்புறமா தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம், இதோட சாந்தி மந்திரத்தோடு முடிப்பாங்க ஜி. ஸோ இது முடிச்சுட்டு விநாயகருக்கு கற்பூரம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மரங்கள் எல்லாருக்குமே தண்ணி ஊற்றுவாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 2.5 வயசு பசங்களுக்கு பூச்செடி வச்சுருக்கோம். அந்த பூச்செடிக்கு அவங்க தண்ணி ஊற்றுவாங்க. இதெல்லாம் தினம் காலையில் முதல் நம்ம ஆக்டிவிட்டி ப்ரேயர் முடித்த உடனே மரங்களுக்கு தண்ணி ஊற்றணும். அந்த மரங்கள் நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோம்னாக்கா, அந்த மரங்கள் பூ எல்லாமே வந்து முதல் சாமிக்கு தான். ஸோ அந்த பூவெல்லாம் வந்து பறிச்சாக்கா பசங்க வந்து யாருக்குமே வந்து என்றைக்குமே வந்து இந்த சொல்லி 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 ஊற்றுறதுனால பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அழகாக பறிச்சுட்டு வந்து சாமிக்கு தான் முதல் வைப்பாங்க. பூ வந்து சாமிக்கு தான் அப்படின்னு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி டீட்டெயிலாக நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் எப்படி என்ன நடக்கிறது, குருகுலம்னு சொல்லி சனி ஞாயிறுக்கு மற்ற இடத்துல அவன் கிறிஸ்துவ முறைப்படி சனி ஞாயிற்றுக்கிழமை ஒன்றும் செய்யாத, பாவம் கடவுள் ரெஸ்ட் எடுக்கிறாரு, டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு ஒரு கருத்தை பரப்புகிறான். சனி ஞாயிறுனா லீவு. ஆனால் நம்ம தினசரி அவசியமான விஷயம் தினம் செய்கிறோம். சாப்பாடு தினம் சாப்பிட்றோம், தூங்குகிறோம் தினம். அப்போது ஞானத்தை பெறுதல் அதுவும் தினம் நடக்கணும். ஸோ சனி ஞாயிறுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? தினசரி இருக்கிறது ஆக்டிவிட்டீஸ். நம்மளோட 5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்க வந்து தினசரி அதாவது திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வருவாங்க. சனி ஞாயிறுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கு கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். எப்படி நடத்துகிறோம்னாக்கா, இயற்கை விவசாயம், பாட்ரி. அது பாட்ரினாக்கா மண் எப்படி எடுக்கணும், எப்படிப்பட்ட மண் எடுக்கணும், அதை எப்படி வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து செய்யறது, அதே மாதிரி அதை எப்படி செய்யணும், அதை எப்படி சுட வைக்கணும், அதில் அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சிலபஸாகவே சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே இங்கே கூடிய இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள். அதே மாதிரி டைலரிங், பெண் பிள்ளைகளுக்கு டைலரிங் இருக்குது, ட்ராயிங் கிளாஸு, அதே மாதிரி சிலம்பம். இங்கே இப்போ எடுக்கிற எல்லாருமே வந்து இந்த கிராமத்து மக்கள்ல இருந்து நம்ம தேர்ந்தெடுத்து அவங்க வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. சரி, குழந்தைகள் இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் தூரத்துலேருந்து கொண்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணுவாங்க.
அந்த மாதிரியா பக்கத்து இது கிராமத்துக்கு சனி ஞாயிறு பொறுத்த வரைக்கும் வந்து பக்கத்து கிராமத்து ஸ்கூலில் நார்மல் ஸ்கூல் வந்து இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா இங்கேருந்து ஒரு 8 கிராமம் சுற்றி இருக்க 8 கிராமத்துலேருந்து குழந்தைங்க வந்துருக்குறாங்க. அவங்க தான் நம்ம இங்கே குருகுலத்தை மையமாக வச்சுட்டு ஒரு 8 கிராமம் தத்தெடுத்துருக்கோம். நமக்கு கற்பனை வந்து அந்த கிராமத்துலேருந்து குழந்தைங்க வந்து படிப்பாங்க ஒன்று. அதன் மூலிமா அவங்க வீட்டில் பண்பு மாற்றம், பண்பாடு மாற்றம். அதன் மூலிமா இப்போ நீ சமுதாயத்தை ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய 2 விஷயங்கள் கவனம் தரும். ஒன்று மது பழக்கம். இந்த கிராமத்தில் அந்தந்த 8 கிராமத்துலேயே இப்போ நம்ம 5 கிராமத்தில் இலவசமாக டியூஷன் நடத்திட்டுருக்கோம் நம்ம குருகுலம் மூலிமா. அங்கங்கே டியூஷன், ஈவினிங் டியூஷன் நடக்குது. அந்த கிராமத்து பசங்க நடத்துகிறோம். இந்த கிராமத்தை சேர்ந்த பெண்களுக்கு சின்ன குழு அது மாதிரி வச்சுருக்கோம். வாட்ஸ்அப் குழு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். எப்படி நம்ம கிராமத்தில் மதுவை இல்லாமல் ஆக்குறது, எப்படி அந்த விழிப்புணர்வு கொண்டு வருது. இதுலேயுமே குருகுலத்தை மையமாக வச்சு இந்த 8 கிராமத்தில் மொத்த முன்னேற்றத்துக்கான முயற்சிக்கு ஆரம்பிச்சிருக்கும். எல்லாம் ஆரம்ப நிலையில் இருக்காது, ஆனால் அதுக்கான முயற்சிக்கான ஆரம்பிச்சிருக்கும். அவங்களுக்கு இந்த லிட்ரேசின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ரேஷன் கார்டு பேர் மாற்றணும்னா அவங்க தேவையில்லாமல் வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி போய் தான் அவங்க மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும். அது மாதிரி விஷயங்கள் பயிற்சி தரது. கணினி பயிற்சி இங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவருக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலேருந்து மக்கள் வர வச்சு பைத்தான், ஏஐ அந்த வகுப்பு எடுக்கிறது. அது மாதிரி பயிற்சியும் சென்ற ஆண்டு ஒரு 10 வாரம் தொடர்ந்து நடந்தது. ஸோ அது மாதிரி விஷயம் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து சுயசார்பு கிராமமாக மாறணும். எந்த ஒரு விஷயமும் கிராமமும் எல்லா கிராமமும் சுயசார்பு கிராமம் தான். நம்ம தான் கஷ்டப்பட்டு 200 வருஷமாக சுயசார்பு கிராமத்தை வந்து யாரையோ நம்பி எங்கேருந்தோ ஆயில் வரும், எங்கேருந்தோ பொருள் வரும் நம்பி இருக்கோம். ஆனால் இன்றைக்கி எல்லா டவுனுங்களும் கிராமத்தை நம்பி தான் இருக்குது. அதை நம்ம இயற்கையாக ஒத்துக்கிறதில்ல. மீண்டும் மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வந்தாலே போதும், இதை சரியாயிடும் நம்பிக்கை இருக்குது. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இப்போது கல்வி அறைகள் இப்போ இன்னும் டெவலப் ஆகிட்டுருக்கு. நான் கல்வி அறை, பள்ளிக்கூட என்ன வகுப்பறைகள் இப்போ 3 வகுப்பு இருக்கிறதுனால 3 அறை கொண்ட கட்டடம் அங்கே தூரத்தில் இருக்குது. அதில் இந்த படிப்பு நீங்கள் பூஜையில் ஆரம்பிக்கிறீங்க, யஜ்ஞம் நடத்துகிறீங்க, வந்துட்டு இயற்கையோடு ஒன்றி தனக்கான பொறுப்புள்ள மரத்துக்கு தண்ணி ஊற்ற வைக்கிறீங்க. இப்போ நார்மல் படிப்பு நீங்கள் முன்னாலே சொன்ன மாதிரி தமிழ் கவிதைகளோ நன்னெறிகளோ அதெல்லாம் சேர்த்து அந்த வகுப்பறைன்னு ஒன்று இருக்குது. அந்த வகுப்பறை எப்படி இங்கே ஏதாவது வித்தியாசமாக இருக்கா, இல்லை எல்லா ஸ்கூல் மாதிரியும் ஒரு ரூமில் அவங்க நாள் முழுக்க இருக்கணும், நடுவில் வெளியே போயிட்டு வரணும், லஞ்ச் அவருக்கு வெளியே போகணும்? பசங்களுக்கு ரூம் கிடையாது. அதாவது அவங்க வந்து ரைட்டிங் டைம் எல்லாமே இருக்குது. நார்மல் நம்ம ஸ்கூலில் எதிர்பார்க்குற மாதிரி ரைட்டிங் டைம், ஸ்டோரி டைம், ரைம்ஸ் டைம் இதெல்லாமே உண்டு. ஆனால் ரைம்ஸ் தான் அவங்க ஒன்று கல்லால மரம் தாண்ட இந்த நிழலில் ரைம்ஸ் பாடுவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கே வேப்ப மரத்தாண்ட சரஸ்வதி இருக்குது. ஸோ அங்கே முன்னாடி வந்து அங்கே அந்த ரைம்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டோரிக்கு ஸ்டோரி ரூமுக்கு போவாங்க. நம்ம ஒரு குடியில் வச்சுருக்கோம், அந்த குடிலுக்குள்ளே ஸ்டோரி ரூம் அது. ஸோ பசங்க ஸ்டோரி டைம் அப்படின்னாக்கா பசங்க அவங்களே லைன் ஃபார்ம் பண்ணி ஸ்டோரி ரூமுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி ரெசிடேஷன்றது நம்ம வந்து நீதி நூல்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் ஜி. பசங்க வந்து ஆத்திச்சூடியை மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஆத்திச்சூடி வந்து நம்ம உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு நம்ம எல்லாமே காமனாக படிச்சுட்டு இருக்கோம். அந்த உயிரெழுத்துக்கள் தாண்டி மெய்யெழுத்துக்கள்லையும் உயிர்மெய் எழுத்துக்கள்லையும் அது வந்துட்டு இருக்குது. 117 கிட்ட இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆத்திச்சூடி வந்து யூகேஜி வந்து மனப்பாடமாக ஆரம்பிச்சிங்கன்னா, ஆத்திச்சூடின்னு ஆரம்பிச்சிங்கன்னா கடகடன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆத்திச்சூடி, திருக்குறள், கொன்றை வேந்தன், உலகநீதி இந்த 4 எடுத்திருக்கோம் ஜி. இது 4மே கொஞ்சம் எளிமையாக இருக்கும். குழந்தைங்க வந்து இந்த வயசு குழந்தைங்க ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடிய எளிமையாக இருக்குன்றதுனால அந்த ரிசைட்டேஷனுக்கு ஒரு ரூம் அவன் மற்ற கிளாஸில் இருந்தாலும் ரிசைட்டேஷன் பீரியட் வரும்போது இந்த ரூமுக்கு வரும், அந்த ரூமுக்கு போயிடுவாங்க. எழுதணும், ரைட்டிங் ரூம் போவாங்க. ரைட்டிங் ரூம் நாளைக்கு பெருசாகி சயின்ஸ் மேத்ஸ் எல்லாம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? எப்படி சயின்ஸ்க்கு லேபுக்கு போவாங்க ஜி. சயின்ஸ் ரூம் மேத்தமெட்டிக்ஸ் ரூம் சப்ஜெக்ட்டுக்கு தான் ரூம் இருக்குமே தவிர குழந்தைங்க ரூம் இருக்காது. டீச்சர் அங்கே இருப்பாங்க. ஆமாம், குழந்தைங்க அங்கே போகணும். இயற்கையாக குழந்தைங்க தான் டீச்சர் நோக்கி போகணும். டீச்சர் வந்து குழந்தைய நோக்கி வரணும் அவசியம் இருக்கக்கூடாது. அற்புதம், வெரி குட். ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது இதில் நீங்கள் உங்களுடைய கருத்து நீ சொல்லுமா மிருதுலா. இதில் வந்து நீ என்ன நினைக்கிற? இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு எதிர்காலம், பெரிய எதிர்காலம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூலில் எல்லாரும் இருக்கிற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு இதில் நம்ம இருக்கோமே நம்ம அப்படின்னு ஏதாவது மனசில் எண்ணங்கள், இந்த ஸ்கூலில் வந்த பிறகு உன் மனசில் தோன்றிய எண்ணங்கள், அனுபவங்கள்
கிடைக்கிற அனுபவங்கள் அப்படின்னு ஒரு சுருக்கமாக நீ சொல்லு உன்னுடைய எக்ஸ்பிரஷனை. நீ என்ன சொல்லித்தர நீ என்ன சொல்லி கொடுக்குறாடா? ரெண்டு குழந்தைங்களுமே சொல்லித்தருவா. நீ டீச்சர் ஆஸ் வெல் ஸ்டூடெண்ட். சொல்லு, நீ சொல்லு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலை பற்றி, குருகுலத்தை பற்றி நீ சொல்லு. குருகுலம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனந்தமாக இருக்கியா? ஆ குறை இருக்கா? நம்ம அங்கே போனால், மற்ற ஸ்கூலில் போனால் நார்மல் ஸ்கூல் பிடிச்சிருக்கா? குருகுலம் பிடிச்சிருக்கா? யூனிஃபார்ம் இருக்கும், மற்ற ஸ்கூலில் அப்படிலாம் இருக்கும். இது என்னது அப்படின்னா சொல்லு, நார்மல் ஸ்கூல் பிடிச்சிருக்குமா? குருகுலம் பிடிச்சிருக்கா? குறுக்குலம் தான் பிடிச்சிருக்கு. ரொம்ப கூச்சப்படுற, நீ பேச மாட்டேங்கிற. தேவஸ்ரீ ரொம்ப முக்கியமான பெண் இவ. நீ சொல்கிற தேவாஷிஷ், தெய்வேஷ், நீ சொல்லு. இங்கே வா. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு நீங்க என்ன என்ன சொல்லி தோணுது? தரீங்க இங்கே இருக்க நீ. அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க. ஸ்கூலோட இங்கே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீ ஸ்கூலில் இருந்திருக்கியா? வேறு ஸ்கூலில் எந்த கிளாஸ் வரைக்கும் இருந்த? Okay. 5 வரைக்கும் இருந்தீங்க. சொல்லு. ஸ்கூலோட இங்கே ஃப்ரீயாக இருக்குது. ஸ்கூல் மாதிரி யூனிஃபார்ம்லாம் இல்லை. அதே மாதிரி நான் வந்து யோகா எடுக்கிறேன் குட்டி பசங்களுக்கு. நினச்ச நேரம் என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அதை படிப்போம்ல. என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அது படிக்கல. அப்புறம் கிடையாது. Scientific கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அன்னைக்கான வகுப்பு படிப்பாங்க. அப்புறம் இங்கேயே விளாடலாம். இங்கே தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கேன். இங்கே இருக்கீங்க. சரி, காலையில் சாயங்காலம் வரைக்கும் இருக்காங்க. கிராமத்துலேருந்து வராங்க. சாப்பாட்டு விஷயம் ஏதாவது யோசனை பண்ணியிருக்கீங்களா? என்னப்படி அவங்க கொண்டு வருவாங்களா? இப்போது என்ன இருக்குனாக்கா, காலையில் 8:30க்கெல்லாம் இங்கே ஆரம்பிச்சிடும் குருகுலம். ஸோ அதனால் குழந்தைங்க வந்து 9:30 மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து டிஃபன் மாதிரி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. ஏன்னா யோகா எல்லாமே முடிச்சுட்டு, ப்ரேயர் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து தண்ணி ஊற்றுறது அவங்களோட செடிக்கு, அது மேலே முடிச்சுட்டு யோகா இருக்கும் ஒரு 20-25 நிமிஷம். அது முடித்த பிறகு அவங்க வந்து டிஃபன் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. மற்றபடி மற்ற எல்லா உணவும் நம்ம இங்கே தான் கொடுத்துட்டுருக்குறோம். எப்படின்னா ஒரு 11 மணி போல் என்ன பண்ணுவோன்னாக்கா, சத்து மாவு கஞ்சி இல்லைன்னா மோர், அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி கூழ் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கொடுப்போம் ஜி. அதுக்கப்புறமா வந்து 12:45 வந்து லஞ்சு ஜி. லஞ்சு வந்து இங்கே தான் இங்கேயே சமைக்கிறோம். இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு பேரண்ட்டாவது அவங்க இங்கே இருப்பாங்க ஜி. அவங்க தான் வந்து இந்த கஞ்சி கொடுக்கறதோ, சாப்பாடு பரிமாறுறதோ, அதே மாதிரி ஈவினிங் வந்து நம்ம சுண்டல் இல்லை பழம் ஏதாவது கொடுப்போம் ஜி 3 மணிக்கு. எல்லாமே பரிமாறிட்டு அவங்க தான் பரிமாறுவாங்க. எல்லாருமே அம்மா அப்பா கையால் சாப்பிட்ணும். இந்த வயசில் குழந்தைங்க எல்லா அம்மா அப்பாவாலேயும் முடியாது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு அம்மா அப்பா. ஸோ அவங்க வந்து இங்கே சமைக்கவும் உதவுவாங்க. அவங்களே வந்து காய் கட் பண்ணுவாங்க. எல்லாமே சமையலுக்கு 2 பேர் இருந்தாலும் கூட வந்து கண்டிப்பாக ஒரு பேரண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் எப்படி இருக்கும்னாக்கா, இப்போ அதுக்கு வந்து பேரண்ட்டுக்குள்ளேயே அவங்க போட்டுப்பாங்க. நீங்கள் வந்து டைம் சொல்லுங்க, அவங்களுக்குள்ளே ஏதாவது மாற்றிக்கணும், இன்றைக்கி என்னால் வர முடியலனாக்கா அவங்களுக்குள்ளேயே மாற்றிட்டு வருவாங்க ஜி. ஸோ அது வந்து நம்ம குருகுலத்தில் வந்து அது ஒரு குருகுல கல்வின்றதுல ஒரு விஷயம். பேரண்ட்ஸ் வந்து இன்வால்மெண்ட். உணவு எதுக்காக இங்கே உணவு சமைக்க ஆரம்பிச்சோம் சொன்னால் 2 காரணங்கள். பொதுவாக அன்னதானம், குழந்தைங்க உணவு போடுறது, அது மட்டும் விஷயம் கிடையாது. உணவுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது. நம்ம பஞ்ச கோஷம் சொல்லும்போது மனோமய கோஷம் முக்கியம். எதா அன்னஹா தத்தா மனஹான்னு சொல்லுவாங்க. எந்த உணவு சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்கள் மனசு. ரொம்ப காரமான கோபமான உணவு சாப்பிடும்போது மனசு வந்து கோபமாகவும் ரொம்ப வைலண்ட்டாக இருக்கும். அதுவே சாத்வீக உணவு சாப்பிடும்போது மனசு வந்து ரொம்ப சாத்வீகமாக இருக்கும். அதுதான் உண்மையும் கூட. உணவு கட்டுப்பாடு இல்லை. அவங்க உணவுக்கு என்ன தேவை, அவங்க உடம்புக்கு என்ன தேவை, மனசுக்கு என்ன தேவை, அந்த உணவு தரணும். ஸோ அதை குழந்தைக்கு பயிற்சி பண்ணணும். ஸோ அதான் முதல் காரணம் உணவு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு. 2வது ஈட்டிங் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க வந்து வெளியே சாப்பிட்ற பழக்கத்தை அறவே நிறுத்தணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேரண்டிங் நம்ம தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம். எந்த விஷயமும் வெளியே பசங்க சாப்பிடலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், ஆனால் வீட்டில் சமைச்சு சாப்பிடணும். ஸோ இது குருகுலங்கிறது வீடு, ஆனால் இங்கே சமைச்சு தான் சாப்பிடணும். அதுக்காக தான் இங்கே சமைக்க ஆரம்பித்தோம். ஸோ உணவு கொடுக்க ஆரம்பிக்கல, அவங்க மனசை பண்படுத்தக்கூடிய கல்வியில் ஒரு பகுதியாக அந்த உணவை கொடுத்துருக்கோம். இப்போ யூகேஜி குழந்தைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி வார்த்தை பயன்படுத்துறதில்ல. நம்ம தமிழில் அழகாக வந்து முகை, மொட்டு, மலர், அரும்பு, மொட்டு, முகை இப்போ இருக்கக்கூடியவங்க அந்த மலரோட அந்த 7 பருவங்களை வச்சு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்.
ஸோ அரும்புன்றது நம்ம இப்போ சொல்கிற ப்ரீகேஜி குழந்தைங்க. ஓ ஓ மொட்டு வந்து எல்கேஜி, அந்த 3.5 வயசு 4 வயசு குழந்தைங்க. முகைன்றது யூகேஜி, நார்மல் ஸ்கூலிங்கில் சொன்னீங்கன்னா 4.5 5 வயசு குழந்தைங்க. ரொம்ப இப்போ இந்த முகை குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க தட்டை வாஷ் பண்ணுறதுக்கான அந்த லெவலில் இருக்காங்க. ஏன்னா உணவு விஷயம் சாப்பிடும்போது அவங்க தட்டை எடுத்து சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சோம் அவங்க தட்டை அவங்க க்ளீன் பண்ணணும். அவங்களே க்ளீன் பண்ணி அலம்பி அந்த ஸ்டாண்டில் வச்சுருவாங்க. ஸோ அதுவும் ஒரு பயிற்சியாக பண்ணிட்டு இருக்கோம். அதுமாதிரி தட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளும் சாப்பிட்றதுக்காக தான். அதிகபட்சம் ஏதோ ஒரு பொருள் 2 பொருள் நம்ம ஒரு மனத்துக்காக சேர்த்துருப்போம். அது தவிர மற்ற எல்லா பொருளுமே உண்ணக்கூடிய பொருள். ஆனால் காய்கறியாக இருக்கட்டும் எதுவாகட்டும் முழுசாக சாப்பிடணும், எதுவும் மிச்சம் வைக்கக்கூடாது. அதுவும் நம்ம ரொம்ப அதிகம் கவனத்தரும். ஆரம்பத்து குழந்தைங்க கஷ்டப்பட்டால் கூட இப்போ குழந்தைங்க பழகிடுச்சு. எல்லா குழந்தையும் எல்லாம் குழந்தைங்க சாப்பிட்றாங்க. வந்து எதுவுமே மிச்சம் வைக்க மாட்டாங்க. கருவேப்பிலையும் நான் சாப்பிடுவோம். ஒரு ஸ்கூலில் செக்ரட்டரியாக இருந்தேன். முதல் நாள் நான் உட்காந்துருக்கேன், எல்லோரும் வர நாள் உட்காந்து சாப்பிட்றேன் அந்த ஹாலில். இவ்வளோ பெரிய ட்ரம்மு, நீல கலர் ட்ரம் அந்த கார்னரில் கொண்டு வந்து வச்சேன். எதுக்குமா அதுன்னு கேட்டேன். இல்லை சாப்பிட்டு மிச்சம்லாம் அதில் போடுவாங்க. ஃபுல் ட்ரம்மு நிரம்பித்து. என்னடா இப்படி வேணும் அடிக்கிறீங்க, இதை பற்றி பேச மாட்டீங்களான்னு கேட்டேன். அப்புறம் நான் வந்து நல்ல ஒட்டை நல்ல நக்கி ஃபுல்லாக க்ளீனாக சாப்பிட்ற குழந்தைகிட்ட சொல்லி, நீ எனக்கு சாப்பிட்டு டப்பாவை காட்டிட்டு போ அப்படின்னு வந்து, தாத்தா அப்படின்னு டப்பாவை நான் நல்லா சாப்பிட்டேன். அவளுக்கு ஒரு சின்ன கள்ளத்தை தொட்டு ஒரு சின்ன பாராட்டு பண்ணும்போது முதல்ல ஆரம்பத்தில் கடலை மிட்டாய் கொடுத்தேன். இதுவும் அடுத்த குழந்தை அப்படியே சேர்ந்து 15 நாள் அந்த டப்பா ட்ரம் வைக்கிறதுக்கு அவசியம் இல்லை. எல்லாரும் இது எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய ஒரு பழக்கம் பாருங்கள். நீங்கள் சொல்கிறது ஒட்டை சாப்பிட்ணும், இதை நம்ம சாப்பிடக்கூடியது, இதை வீணடிக்கக்கூடாது. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இன்றைக்கி உலகத்தில் நமக்கு வருத்தம் தர்றதே இது இல்லாதது தான். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. நீங்கள் இந்த இடத்துல இருந்தது, ஒரு நாள் இருக்கிறது அற்புதம். நல்ல சிறப்பாக இது நிறைய இருக்குது பேசக்கூடிய விஷயம்னா. அப்படி பார்த்தா நிறைய நம்ம வந்து இது ஒரு யஜ்ஞ குண்டம். இந்த இடத்துலேருந்து சுற்றி நீங்கள் சொல்கிற அந்த 8-10 கிராமங்களில் இந்த ஞான ஒளி பரவணும். இந்த வேள்வி கூடம் மாதிரி இந்த இடம் நடக்கணும், ரொம்ப சிறப்பாக வளர்ந்து வரணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு நம்ம இன்னைக்கு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். வினோத், ஜெயசுதா, மிருதுலா, தேவேஷ், இந்த குடும்பம் முழுக்க இருக்கிறது. சரி, ரொம்ப சந்தோஷம். எல்லோருக்கும் நமஸ்காரம்.